லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நிறைய பிளான் பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு 2BHK உள்ள ஒரு பெஸ்ட் பிளான் பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் துவக்கமாக இருக்குது, நல்ல நாள் நிறைய இருக்குது. ஏற்கனவே அந்த நாட்களெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன். பழைய வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஐப்பசி 11 வாஸ்து செய்து கட்டட வேலையை துவங்குவதற்கு ஏற்ற நாள். இப்போ இந்த பிளானை பார்ப்போம். ஸோ இது ஒரு சவுத் ஃபேஸிங் பிளானுங்க. இது சவுத்து, இது நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஸோ அக்னி மூலையிலே கிச்சன் கொடுத்துருக்குறோம். வெளியில் முன் முகப்பு ஃப்ரண்ட்டில் தேவைக்கு உள்ள அளவுக்கு நீங்கள் முழுசாக போர்ட்டிக்கோ அமைச்சிக்கலாம். முன் முகப்பு வண்டி வாசல் நிறுத்துறதுக்காக. இதில் உள்ள நேராக போனோம்னாக்கா போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சம்ப். இவை மூன்றும் நார்த் ஈஸ்ட் ஆகிய ஈசன் ஆகிய எம்பெருமான் சிவபெருமான் சிரஸ் ஆகிய கங்கா உற்பத்தி ஆகின்ற ஒரு பகுதியில் தான் இந்த 3 நண்பர்கள் இருப்பார்கள். போரு, மழைநீர் சேரிப்பு, சம்பு ஈரமாக இருக்கும். வாயு மூலை தனியாக செப்டி டேங்க். ஸோ இது பாண்டிச்சேரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னி மூலை மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும். டெல்லின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே யூனியன் டெரிட்டரி. அதுக்கப்புறம் நிறைய ஊர் ஆயிடுச்சு போல் இருக்குது, தெரியல எனக்கு. ஸோ இந்த ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 5Gங்கிறது இதுதான் ஃபார்முலா. போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சம்பு, செப்டி டேங்க், வாட்டர் டேங்க். ஸோ கிட்டத்தட்ட 5மே அந்தந்த பகுதியில் அமைக்கணும். இது ஒரு 99 குழி. இது ஒரு சிம்ம மனை. 99 குழிங்கிறது சிம்ம மனை. ஸோ 99 × 27 போட்டிங்கனாக்கா 73. வயது பொருத்தம் 73. இந்த 99 குழி × 27ன்னு அமைச்சிங்கன்னா உங்களுக்கு வயது பொருத்தம் கடைசியாக வர்றது வயது பொருத்தம். இதுதான் ஒவ்வொரு கட்டடத்தினுடைய வயது பொருத்தத்தை பார்ப்பதற்கு உண்டான ஃபார்முலா. அதே மாதிரி 99/8 போட்டோம்னா மீதம் வர்றது தான் கர்ப்ப பொருத்தத்தினுடைய பலன். அது சிம்மமனை. எஸ்ன்னு போட்டால் சிம்மமனை. வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோமா? இப்போ தான் என்ட்ரி உள்ளே ஆகிறோம். ஸோ இந்த இடத்துல குட்டியாக 2 படி போட்டுக்கோங்க. இல்லை 1 2 3 4 5 படி ஒத்தப்படையாக வரணும், ரெட்டைப்படையாக வரக்கூடாது. அதாவது மிதி ரெட்டையாக இருக்கணும், உயரம் ஒத்தையாக இருக்கணும். இப்போ நீங்கள் இப்படி ஏறுறோம். ஸோ இது லாபம், நட்டம், லாபம் அப்படியே உள்ளே போயிடணும். ஸோ இந்த மாதிரி தான் வடிவமைக்கப்படுவது இந்த படியினுடைய அமைப்பு. இதுலேயும் மேலே ஏறி போகிறது ஈசானத்தில் போய் முடியும். அங்கேருந்து மிதித்து மேலே வரக்கூடாது. இங்கேருந்து நேராக போய் ஈசானியத்தில் போகணும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இங்கேருந்து ஆரம்பித்து முன்னையும் சவுத் ஃபேஸிங் வச்சுக்கணும். இந்த பில்டிங்கினுடைய ஈஸ்ட் பக்கம் கொஞ்சம் காலி இடம் இருந்ததுனால ஈஸ்ட் பக்கத்தில் இடந்த தலைவாசல் கேட்டால், அதனால் நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோர். புதன் ஆட்சி உச்சம் அல்லது புதன் அதிகாரம் பெற்றிருந்தால் வடக்கு வாசல் வச்சு ஒன்று பண்ணிக்கிறது அல்லது முன்பின் வாசல் வைத்து கட்டுவது சிறப்பு. எல்லா அளவும் வாஸ்துபடி இருக்குது. 6:30க்கு 11, ஹால் 10க்கு 22. ஸோ பெட்ரூம் 10க்கு 16. இந்த இடத்துல தான் பீரோ நம்ம வைக்கணும். கன்னி மூலையில் தென்மேற்கில் பீரோ வைக்கணும். கத்தையே பணம் சேரும். கட்டில் இந்த இடத்துல அமைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல கட்டில் அமைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி காட்டை அமைச்சு பில்லோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனு. குட்டியாக இன்னும் 2 பில்லோ வச்சுக்கோங்க. கட்டில் 5 காரு போடலாமா சார், 6 காரு போடலாமா சார், 4 காரு போடலாமா சார்? 2 கட்டில் 2ஆக வகுந்து 2 கட்டிலாக போடுறாங்க. கொண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பிரிச்சுக்கலாம் சார், இல்லைன்னா தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம் சார். அந்த மாதிரி போட்டிங்கன்னா குழந்தை கிடைக்கிறதுக்கு தாமதம் ஏற்படும். போதாக்குறைக்கு ஜாதகத்தில் சூரியன், புதன் இப்படி இருந்துச்சுன்னாக்கா அவங்க இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவசியமாக கட்டில் ஒரே தான் செய்யுங்க. போதாக்குறைக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க முதவே ஒரு 7 அடி 6:30க்கு 6:30 இல்லைன்னா 8 அடி போடுங்க. பெட்ரூம் பெருசாக போட்டிங்கன்னா கட்டில் 8 அடி போட்டுக்கோங்க. என்னத்துக்கு சார், நாங்கள் 2 பேர் தானே சார், 5 அடி இருந்தால் போதும் சார், 6 அடி இருந்தால் போதும் சார். 8 அடி போடுங்க. ரெட்டை ஆண் குழந்தை கிடைக்கும், ரெட்டை பெண் குழந்தை கிடைக்கும். அப்புறம் டாய்லெட்டு அட்டாச்சாக கொடுத்துருக்குறோம். பூஜா வாயு மூலையில் 10க்கு 9 7 ஒரு பெட்ரூம். வாயு மூலையிலேயே டாய்லெட் கொடுத்துருக்குறோம். இது யூட்டிலிட்டி ஏரியாவாக கொடுத்துருக்குறோம். இந்த பெட்ரூமுக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் 5Gங்கிறது பார்த்துட்டோம். 4C 4 மூலைகள் பார்த்துட்டோம். 3R. ரார்னா என்ன சாமி? 3 ராசிக்காரர்கள். சவுத்துக்கு யார் யாருக்கு? ரிஷப ராசி, கன்னி ராசி,
மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தெற்கு திசை தலைவாசல் யோகம். சார் எனக்கு ராசி தெரியாது சார். 9ஆம் தேதி 18ஆம் தேதி 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு தெற்கு திசை யோகம். சார் இந்த டேட் ஆஃப் பர்த்தும் தெரியாது, ராசியும் தெரியாது. உஷ்ண சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க, பேக்கரி இபி சம்மந்தப்பட்டதில், மிலிட்ரியில் இருக்கிறீங்க, காவல்துறையில் இருக்கிறீங்க, சவுத் ஃபேஸிங் யோகத்தை கொடுக்கும். அரசு உத்தியோகம் தவிர்த்து அரசு உத்தியோகம் சார்ந்ததில், அரசு உத்தியோகம் இருந்து கிழக்கு பக்கம் ஒரு வாசல் வைத்திருப்பவர்களுக்கு தெற்கு திசை அதீதமாக யோகத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். இப்போது இது எல்லாமே பார்த்துட்டோமா? எந்த கோவிலுக்கு போகலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த சவுத் ஃபேஸிங்க்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். தெற்குக்கு செவ்வாய், முருகபெருமான் தான் வந்து செவ்வாய் பகவானை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ முருகபெருமான் வந்து ஒரு அறுபடை வீடுகளில் எக்கச்சக்கமான வசதியான ஒரு பவரில் இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற கோவில்களில் வடபழனியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி வடவள்ளி, இந்த மாதிரி மருதமலை முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சித்தர் அங்கே அடங்கியிருக்கிறார். பெரிய பெரிய முருகன் கோவில்களில் எல்லாத்துலேயுமே சித்தர் அடங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வாய்ப்பு இருந்தாக்கா இந்த தெற்கு திசை வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, தெற்கு திசைனாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. எந்த விதமான அச்சமும் பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரியாக வாஸ்துப்படி கட்டிக்கோங்க. இந்த செப்டி டேங்கும் அந்த சம்பும் முன்னாடி ஏதாவது ஒரு பிழை பண்ணிடுவாங்க. அது யார் பண்ணுவான்னாக்கா அந்த கொத்தனாரோ இல்லைன்னா இன்ஜினியரோ. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்காதீங்க. இந்த இன்ஜினியருக்கும் அதுக்கு உண்டான சரிவு இருக்கும். வீடு கட்டுறதுங்கிறது அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியறதில்லை. ஒரு நல்ல இன்ஜினியர் அவர் நல்லா கட்டி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தரம் குவாலிட்டி எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பிழையானது செஞ்சு கொடுக்கறதுனால அந்த ஹவுஸ் ஓனரையும் பாதிக்கும், கட்டிய கொத்தனாரு கட்டிய இன்ஜினியரையும் பாதிக்கும். கவனத்தில் கொள்ளுங்க, ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நிறைய அன்பர்களை நான் பார்த்ததுனால, நிறைய இன்ஜினியர்ஸ் சஃபர் ஆனதுனால அவங்க ஒய்ஃபுக்கோ பிள்ளைகளுக்கோ இல்லை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த இன்ஜினியர் சஃபர் ஆகிறார். அதனால் அவசியமாக கட்டடத்தை வாஸ்து இயற்கையோடு கட்டுறதான் வாஸ்து. சவுத் ஃபேஸிங்கில் அதனால் பிழை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறது? தென்முக கடவுளாகிய முருகபெருமானை போயிட்டு நீங்கள் அவசியமாக ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வேலை முடிகிற வரைக்கும் போய் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அடியேன் இருக்கிறது வந்து மதுரையில் இருக்கிறேன். என்னுடைய பேர் தான் சிவசரவணன் லிங்கம் வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் அடியேன் தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ மதுரையில் இருக்கிறவங்க இல்லை மதுரைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அடியேனை தெற்கு வாசல்னு ஒரு பகுதி, மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறோம். மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் இல்லைங்க, கோவிலுக்கு சார்ந்து இருக்கிறோம். நிறைய பேர் தெற்கு வாசல்னு சொல்லணும், கோவிலுக்கு தெற்கு வாசல் பகுதிக்கு போயிடுறாங்க. இல்லை, மதுரையில் தெற்கு வாசல்னு ஒரு பகுதி இருக்குது. சவுத் கேட், பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம். ஸோ என்னுடைய நம்பர் 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் பதிவே பண்ணி வச்சுக்கோங்க. பிளான் போடணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக பிளான் வடிவமைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை பிளான் நாங்கள் போட்டுட்டோம் சாமி அதை திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? குழி பொருத்தம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், 4 மூலைகள் பார்க்குறோம், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து வரைபடம் அமைக்கின்றோம், பிளான் போடுறோம். நீங்கள் வந்து எந்த ஊரில் வேணாலும் இருங்க, நீங்கள் ஆந்திராவில் இருங்க, கேரளாவில் இருங்க, கர்நாடகாவில் இருங்க, ஏன் உத்தரப்பிரதேசத்தில் கூட இருங்க. பட் வாஸ்துங்கிறது பொது விதி. நிறைய கேரளாவில் இருக்கிறவங்க கேரளா, ஸோ இங்கே இருக்கிறவங்க நார்த் ஈஸ்டில் கிச்சன் போடுறாங்க, ஸ்ரீலங்காவில் நார்த் ஈஸ்டில் கிச்சன் போடுறாங்க, இந்த 2 ஊர். ஸோ அதனால் வந்து நிறைய இந்த கிச்சன் போடுற ஊரெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் சஃபரன்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஊரில் யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸ்ரீலங்கன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரான்ஸில் நிறைய வந்து வெளிநாட்டில் போயிட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கேரளாவில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பெரிய பெரிய வீடு, நான் சமீபத்தில் கூட குமிளி பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போய் வாஸ்து பார்க்க போயிருந்தேன். பெரிய முரட்டு வீடாக இருக்குது. ஆனால் அங்கே யாருமே இல்லை, வயசானவங்க 2 பேர் தான் இருக்கா, எல்லாருமே வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் கிச்சன் போட்டால் இந்த மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த பிளான் மாதிரி நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, யூடியூப்காரங்க என்னை கூப்பிட்டு சொல்கிறா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்ட்டு. அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த தகவல் உங்களுக்கு வந்துன்னே இருக்கும். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நம.